Hi friends, welcome back to Mama with Bimma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கமெண்ட் நான் நிறைய கமெண்ட்ல நிறைய தடவை நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு மட்டும் காசு எங்க இருந்து வருது, இவ்ளோ செலவு பண்றீங்க அப்படின்ற கமெண்ட் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு. அது எப்படி ஏன் என்னன்னு தெரியல. எல்லாம் நார்மலாவே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சில மாதிரி செய்வாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஏன் இந்த கமெண்ட் எனக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு தெரியல. அதை பத்தி தான் எனக்கு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்துட்டு இப்பதான் உங்க பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணீங்க, இப்ப வீடு வாங்குனீங்க, வீட்டுக்கு இவ்வளவு திங்ஸ் வச்சிருக்கீங்க, வாங்குறீங்க காசு கொடுத்து. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பொண்ணு கல்யாணம் இருக்குது, இவ்வளவு ஷாப்பிங் பண்றீங்க, இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்டா வருது. ஆக்சுவலா இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, யாருமே வந்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் நானும் சொல்ல போறேன். எங்களுக்குன்னு சொல்லிட்டு நாங்க வயசுக்குள்ளே வச்சிருக்கோம் அப்படின்னா அது எந்த ஒரு சேவிங்ஸ் இல்லாம இருந்திருக்காதுல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா யாரா இருந்தாலும் பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்துக்கு முன்னாடிக்காவது ஏதோ ஒரு, இப்ப நம்ம ஒரு மந்த் நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு சேலரி வாங்குறோம் அப்படின்னா எமர்ஜென்சி செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்து வைப்பீங்களா? அது எல்லாருமே எடுத்து வைப்பாங்க. எடுத்து வைக்கல நாங்களாம் அந்த மாதிரி எடுத்து வைக்க மாட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வாய்ப்பே கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரு 10 ரூபாய், ஒரு நம்ம ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம்னா ஒரு 100 ரூபாய் எடுத்து வைப்போம். ஒரு அப்படி எடுத்து வைக்கலன்னா உருப்பட மாட்டாங்க. அப்ப நீங்க குடும்பம் நடத்தல, குடும்பமே இல்ல அப்படிங்கறது தான் மீனிங்னு சொல்லணும்னு. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா, இந்த மாசம் இவ்வளவு செலவு இருக்கு, இந்த செலவெல்லாம் போக இவ்வளவு எக்ஸஸா அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து நாங்க வந்து பட்ஜெட் போட்டு கணிச்சு கணக்கு பண்ணி தான் நாங்க செலவு பண்ணுவோம். என்ன சொல்றது, எங்களோட தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க எல்லாமே பண்ணுவோம். சரிங்களா? எங்க தகுதி மீறி விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும். அந்த மாதிரி எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம செலவு பண்ணுவோம். எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நாங்க சம்பாதிக்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி செலவு பண்ண நாங்க பழகிருக்கோம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் வந்து, உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு அப்படின்னா, அவர் ஆக்சுவலா ஒரு பில்டர். அது போக தான் வந்து இது யூடியூப் நான் பாத்துக்கிறேன், அவர் வேலையை பாக்குறாரு, நான் என் வேலையை பாக்குறேன். நாங்க 2 பேருமே எங்க வீட்டுல வேலை செய்யறோம். அப்படி சொல்ல போனா பாத்தீங்க அப்படின்னா 3 பேரு பாப்பாவோட சேர்த்து அவ சேனல்ல பாத்துக்கிறா. அவ ஒண்டி வந்து இதுதான், மித்த வேலையெல்லாம் நான் தான் செய்யறேன். எடிட்டிங், ப்ரொமோஷன், எடிட் பண்றது, பேசுறது எல்லாமே வந்து நானும் அவரும் தான். சரிங்களா? மொத்தமா பார்க்க போனா நாங்க 2 பேரும் மெயினா அவங்க பார்ட்ல இருந்து நிறையவே ஒர்க் பண்றோம். குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத நாங்க 2 பேருமே மோஸ்ட்லி டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் செய்வோம். பிள்ளைங்களுக்கு கூட தெரியுமான்னு எனக்கு தெரியல. மேக்சிமம் 99% அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு 1% 2% நாங்க பேசும்போது ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா இது என்ன அது என்னன்னு கேட்பாங்க. அப்ப மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எல்லாத்தையும் வந்து பிள்ளைங்கிட்ட நாங்க சொல்லிட்டும் செய்ய மாட்டோம். ஈவன் ஒரு பர்ச்சேஸ் போறோம் அப்படின்னா கூட நான் ஒரு கணக்கு வச்சிருப்பேன். அந்த கணக்கை தாண்டக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். எப்போ ஒரு டைம் ரொம்ப ஓவரா இது நல்லா இருக்கு, இது கிடைக்கவே கிடைக்காது, அது இதுன்னுச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் வாங்கி தருவேனே தவிர்த்து என் மைண்ட்ல ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணிப்பேன். அதை தாண்டி பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டார். அவ்வளவுதான் நாங்க செலவு பண்றது. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்னா எங்க பொண்ணுக்காக கல்யாணத்துக்காக நாங்க எவ்வளவுதான் இல்லாம இருந்தாலும் எங்க பொண்ணுக்காக 10 ரூபாய் நாங்க எடுத்து வச்சுதான், காதில இருந்து எடுத்து வச்சுதான் வந்திருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சேவிங்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா வயசுக்குள்ளே வச்சிருக்கோம். ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதே கஷ்டம். நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா அந்த டைம்ல காசு இல்ல, அது இல்லன்றதுக்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்க சேவ் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் சடனா இந்த மாப்பிள்ளையே வந்து நாங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எதையுமே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி யோசிக்கவே இல்லாம ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. அது சரி, ஒரு கடவுளா அமைச்சு கொடுக்குறாரு, ஒரு நல்ல வழியை காட்டுறாருன்னு அவர் பின்னாடி நாங்க போறோமே தவிர, இத்தனை நாளும் இவராகட்டும் நானாகட்டும் அந்த மாதிரிதான் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. கெட்டது நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி. இப்ப அங்க இருந்து இங்க வந்தாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மீன் குழம்பு உள்ள வச்சுட்டு பாது அந்த ஒரு வறுத்த மீனத்துக்கு உள்ள போட்டியா? சரி, நல்லதுதான். உப்பு காரம் எல்லாம் பிடிச்சிருக்கும். அதனால இப்ப என்னன்னா, எதுவுமே வந்து நாங்க பிளான் பண்ணி செய்யறதே கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லாமே எந்த விஷயம் எடுத்தாலும் பிளானிங் எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் இருக்காரு, மாதா இருக்காங்க, அவ்வளவுதான். நல்லது நடந்தாலும் சரி, எங்களுக்கு கெட்டது நடந்தாலும் சரி, ஆண்டவரையும் மாதாவையும் தான் செய்யணும். அவங்க பண்றதுதான் இது எல்லாமே எங்க நன்மைக்கு தான். அப்படி எவ்வளவோ கெட்டது நடந்திருக்கு, எவ்வளவோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. எல்லாமே ஆண்டவர் தான் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி நாங்க அந்த இதுலதான், இதுதான் நமக்கு இவர் கொடுத்திருக்காரு இந்த டைம்ல, அதை சந்தோஷமா ஏத்துப்போம் அப்படிங்கிற மனப்பக்குவத்துலதான் நாங்க 2 பேருமே வந்து எல்லாத்தையுமே வழி நடத்திட்டு வரோம். இத்தனை நாளும் எது ஒண்ணுனாலும் உன் தப்பு ஏன் தப்புங்கிறதுலாம் கிடையாது. நமக்கு இன்னைக்கு வந்து இதுதான் நடந்திருக்கு அப்படின்றத டெய்லி நாங்க அப்படிதான் பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் மோனாக்காக நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணோமா,
அது பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து அவளோட ஷாப்பிங், அவளோட இது. ஏன்னா பொண்ணை வந்து இத்தனை வருஷமா நீங்க பார்த்ததை விட நாங்க எப்படி எங்க பொண்ணை வளர்த்தோம், பார்த்தோம், வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்குமே இருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்துல இவளுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் வந்து எங்களோட இருக்கிற எங்க பொண்ணா வந்து இருக்கிற கடைசி பர்த்டே இது. அடுத்த வருஷம் வீட்டுக்காரோட அவங்க மாமியாரோட கொண்டாட போறா. அதனால ரொம்ப கிராண்டா செலவு பண்ணி அவளுக்கு அழகா நம்ம வந்து அவ சந்தோஷப்படுற மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கறதுனால அவளுக்கு என்னென்ன வேணும் ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அத வந்து நீங்க ஷாப்பிங் பண்றீங்க, ஹோட்டலுக்கு போறீங்க, சாப்பிடுறீங்க, இதுதான் யார் என்ன சொன்னாலும் ஷாப்பிங் பண்ணப்படும். ஏன்னா பொண்ணு கல்யாணம் வருது, பொண்ணு பர்த்டே, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு. செய்யதான் போறோம். ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவளி, ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து மாப்பிள்ளை பாப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால வந்து this is the last birthday அப்பா பொண்ணு அப்படின்ற கணக்கு. ஆரோக்கிய கிரேஷியா மகேஷ் ராஜாவா கடைசியா கொண்டாட போணும் பர்த்டே. நெக்ஸ்ட் ஆரோக்கிய கிரேஷியா ஜான் கிளின்டன் மாறிடுவாங்க. சரி, அதனால நம்ம வந்துட்டு நம்ம புள்ள ஆசைப்பட்டு கேட்கறதுல நம்ம கிட்ட தானே இப்ப கேட்க முடியும். இது விட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வேலை, அவங்க குடும்பம், அவங்களோட லைஃப்னு பாத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன். ஏன்னா நம்ம சென்னையில இருந்தாலும் பரவாயில்ல, பாப்பா பெங்களூர் போயிட்டு போறா. அவளுக்கு எப்ப லீவ் கிடைக்குதோ, நமக்கு எப்ப லீவ் கிடைக்குதோ, அவங்க வீட்டுக்காருக்கு எப்ப லீவ் கிடைக்குதோ அப்பதான் மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் மீட் பண்ணும். ஏன்னா ரெகுலரா போய் வந்துன்னு இப்படி பக்கத்துல இருந்தா கூட ஒரு சாயந்தரத்துல போய் பாக்கலாம் பிள்ளைங்களா அப்படிங்கிற மாதிரி அது இருக்கும். இப்ப தூரத்துல இருக்கும்போது எப்பவாச்சும் தான் நம்ம போக முடியும். வீக்லி மந்த்லி வந்து ட்வைஸ் போலாம். எனக்கு தெரிஞ்சு நாங்க ஃப்ரீயா இருக்கிறனால டைம்ல நம்ம போனோம் அப்படின்னா அந்த டைம்ல அவங்க ஃப்ரீயா இருக்கணும்ல. காலையில அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா சாயந்தரம் தான் வருவாங்க. நாங்க தான் போக நம்ம வீட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் நம்ம யோசிச்சுதான் எதுவா இருந்தாலும் முடிவெடுக்கப்படும். அப்புறம் என்ன விஷயமோ அதுக்கு வர நானு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வீடை வந்து நம்ம ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூக்காக நம்ம இந்த வீடை வாங்கணும். நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அதுக்காக தான் இந்த வீடு வாங்கணும். இந்த வீடு வாங்கி நம்ம இங்க வரலான்னு தான் ஐடியா பண்ணோம். அதுக்குள்ள பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பா கல்யாணம் ஆகிறதுனால இப்போதைக்கு இந்த வீடு மாற வேணாம். அங்கேயும் வந்து நிறைய பேர் சொல்லுங்க அது ஓன் ஹவுஸா ரெண்டட் ஹவுஸா, அப்ப அது உங்க வீடு இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அது ஓன் ஹவுஸ் தாங்க. அதாவது மாமாவோட அப்பா அம்மா அவங்க சொந்தமா வாங்கின வீடு. அவர் அங்கதான் பிறந்து வந்தாரு. இப்ப சிஸ்டர்ஸ்குள்ள ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதெல்லாம் கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால அந்த வீடு இப்ப யாருக்கு அப்படிங்கறத வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. அதனால அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த வீட்டுக்கு எதுவா இருந்தாலும் நான் 10th படிக்கும் போது தான் வந்தோம். எங்களுக்கு கீழாரில ஒரு வீடு இருந்தது, அங்க இருந்தோம். அதுக்கப்புறமா 10th படிக்கும் சின்ன பசங்கள்ல இருந்து இருக்கீங்களா அவ்வளவுதான். அந்த விஷயம் தான் இப்ப நான் சொல்ல வந்தேன். இப்ப அது பாத்தீங்க அப்படின்னா அது கேஸ்ல இருக்கறனால அதாவது என்ன சொல்றது சிஸ்டர்ஸ் வாங்கலனால சொத்து பிரிவு வந்தன எல்லாமே வந்து ஒரு சிலதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. பிரைவசிக்காக நாங்க சொல்ல வேணாம்னு நினைக்கிறோம். அதனால இவருக்கு அந்த வீடு வந்துட்டா அப்படின்னா மட்டும்தான் இவர் எந்த வேலை இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள செய்வேன் அப்படிங்கறதுனால அவர் சொன்ன இல்ல அப்படின்னா அவங்களா வந்து காம்ப்ரமைஸ் ஆகி பிரிச்சுக்கிட்டாதான் உண்டு. இல்லையா கோர்ட்டா டிசைட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் விட்டுட்டோம். நாங்க எந்த பிரச்சனைக்கு யார் பிரச்சனைக்கு போறதில்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்களும் இல்லாம கொஞ்ச நாள் அமைதியா இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்களும் விடாம பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் சாமி, நாங்க சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம், எங்க புள்ள கல்யாணம், எங்க பையன் படிப்பு அப்படிங்கிற மாதிரி நாங்க திங்க் பண்ணிட்டு எங்க லைஃபை பார்த்து நாங்க போயிட்டே இருக்கோம். இதுல எந்த இது வந்தாலும் கடவுள் தான் அப்படின்ற மாதிரி நாங்க விட்டுட்டு நாங்க பாட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமையோ இருக்கிறதுக்கு வீடு இல்லாமையோ எது இல்லாமையோ நாங்க இல்லை. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு இதுல நாங்க வந்து ஜேர்னி போயிட்டு இருக்கு. அந்த இதுல வந்துட்டு இது வந்து இஎம்ஐ போட்டுதான் இந்த வீடு வாங்கியிருக்கோம். ரெடி கேஷ் கொடுத்து இந்த வீடு வாங்கல ஆக்சுவலா. சரிங்களா, அதுல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து லோன் கட்டணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு இஎம்ஐயா கன்வெர்ட் ஆயிடும். அந்த மாதிரிதான் இந்த வீடு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுல இத்தனை திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜு அப்புறம் வந்துட்டு இந்த அடுப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன சாமானங்களை எங்க கை காசு போட்டுதான் வாங்கணும். ஏன்னா இந்த மாச பட்ஜெட்ல எங்களால இவ்வளவுதான் வாங்க முடியும் அப்படிங்கறத மாதிரி இருக்கும். இங்க வாங்குற ஒவ்வொரு திங்ஸும் பாத்தீங்கன்னா எங்க மாச பட்ஜெட்ல இவ்வளவுதான் எங்களால செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் தெரியுமா. அதுல முக்கியமா நீங்க என்ன பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி அங்க இருந்த ஹால்ல இருந்த ஏசி எடுத்துன்னு வந்து இங்க மாட்டிட்டோம். ஏசி இப்ப நாங்க வந்து இந்த வீடு வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் ஆச்சாப்பா இந்த வீடு. 3 மாசத்துல 15 ஆமா 3 மாசம் 3வது மாசம் ரன்னிங்னு வெச்சுக்கோங்க. 3வது மாசம் முடிய போகுதுன்னு வைங்களேன். இந்த ஆகஸ்ட் முடிஞ்சதுன்னு வைங்களேன், 3வது மாசம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். 3வது மாசத்துல மந்த்லி இந்த வீட்டுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 ல இருந்து 25,000 குள்ள நாங்க செலவு பண்ணிருக்கோம். மந்த்லி இது ஒரு தடவை வாங்கணுமா
இந்த யூபிஎஸ் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் வாங்கினது இந்த டிவியும் ஃப்ரிட்ஜும் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஆல்ரெடி வந்து இந்த கட்டில் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் வந்த கட்டில். ஆமா, இதுதான் நாங்க காசு கொடுத்து வாங்கின கட்டில். காசு கொடுத்து வாங்கினோம் மௌலிக்காக. இந்த மாதிரி வந்தது, அத மாதிரி வாங்கினோம். அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின மாசமே பாத்தீங்கன்னா இந்த வார்ட்ரோபு, இந்த சேரு, இந்த இதெல்லாம் இந்த சேரு, அப்புறம் அந்த இது பீம் பேக், இந்த வார்ட்ரோப் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே கம்மி பிரைஸ் தான், ஒண்ணும் பெருசா இல்ல. மாசம் 20-25,000 ரூபாய்க்குள்ள 3 மாசம் 4 மாசம் நாங்க செஞ்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். சரியா, ஒரே முட்டா பல்கா நாங்க வாங்கல. இதுக்கப்புறம் எங்களால செலவு பண்ண முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா பாப்பா மேரேஜ்க்காக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் செலவு பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வாஷிங் மிஷின், சிம்னி, இந்த ரெண்டு மட்டும் தான். ஆனா அது இப்போதைக்கு வேண்டாம், நம்ம வாரத்துல 2 நாள் தான் நீங்க வர மாதிரி, அது அவசியம் இல்ல, அதனால அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சிட்டோம். இப்ப வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க், கார்பெண்டர் ஒர்க், அந்த மாதிரி ஒர்க் தான், சின்ன சின்ன ஒர்க் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டோம், ஃபுல்ஃபில் ஆயிடும். அவ்வளவுதான் இந்த வீட்டுக்குள்ள திங்ஸ். ஒரு சோஃபாவோ டைனிங் டேபிள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது எப்ப நடக்கும்னு தெரியல. பட் இப்போதைக்கு அதை வாங்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நிறைய ஆகஸ்ட் மாசம் தொடங்கிடுச்சு அப்படின்னா செப்டம்பர் ஆகஸ்ட் எண்ட்ல இருந்து எங்களுக்கு செலவு ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறமே ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே செலவு ஸ்டார்ட். ஆகஸ்ட் பாப்பா பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். வேளாங்கண்ணி போவோம், அங்கேயே எங்களுக்கு வந்து டொனேஷனு, அதுக்கப்புறம் நாங்க போற செலவு, ஸ்டேயிங்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு அமௌண்ட் பெருசா தான் எங்களுக்கு செலவாகும். அதனால அது வந்து எங்களுக்கு அந்த ஆகஸ்ட் மாசம் அந்த செலவுக்காக இப்பவே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம், நாங்க எடுத்து வச்சுட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் மாமாவோட பர்த்டே, எல்லாருக்கும் எல்லாருமே செய்யறாங்க அப்படின்னும் போது அதுவுமே வந்து இதாகும். அதனால மாமா பர்த்டே செப்டம்பர் மந்த். அடுத்தது அக்டோபர் மந்த் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டூர் போறதை தாண்டி இன்னொரு விஷயம், மேரேஜுக்கு வந்து கல்யாண பொண்ணுக்கு வந்து கல்யாண புடவை, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாமே அக்டோபர் மந்த் பாத்திரலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் மோனாக்கு வந்து நவம்பர்ல இருந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா லீவ் போட முடியாது. லீவ் வந்து கல்யாணத்துக்கு லீவ் எடுக்கணும் அப்படிங்கறனால அது வந்து எப்படின்றது தெரியல. அதனால அத அந்த இடத்துல நம்ம எக்ஸஸா தேவை. அக்டோபர் மட்டும் என்னென்னலாம் கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை பர்ச்சேஸ் அக்டோபர்ல முடிக்கப்படும். அப்புறம் நவம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி வருது. அப்புறம் டிசம்பர்ல கிறிஸ்துமஸ் வருது. ஜனவரி பேபிமா பர்த்டே, எங்க ஆனிவர்சரி பேபிமா பர்த்டே. அப்புறம் பாத்தீங்கன்னா மோனா மேரேஜ். ஜனவரி அப்படியே டைட்டா இருக்கும். அப்படியே டிசம்பரும் ஜனவரி அப்படியே கண்ணாமூடி அப்படி பிதுங்கும். அந்த அளவுக்கு நமக்கு டைட்டா போயிடும் இருக்கும். பிப்ரவரி 2க்கு மேலதான் ரிலாக்ஸ் ஆகும். வந்து பிப்ரவரி 2 வந்து ரிசப்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அக்கடான பிப்ரவரி உட்கார முடியாது. மாப்பிள்ளை பர்த்டே, மௌலி பர்த்டே. ஆமா, அதனால பெங்களூர் போயிடுவோம்னு வச்சுக்கோங்க. பிப்ரவரி முடியும், மார்ச் மாசம் தாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்தோன்னு வைங்களேன், அப்படி தலை வெடிச்சிரும். அந்த அளவுக்கு இருக்கும். ஆண்டொரு மாதம் தான் தோணும். அதனால அதை வந்து நம்ம பாக்குறோம். இப்படிதான் வந்து எங்க செலவுகள்லாம் வந்து நாங்க பிளான் பண்ணி என்ன பண்ணணும் ஏதா பண்ணணும்னு பார்த்து தான் செலவு பண்றோமே தவிர ஏனோ தானோன்னு எங்களுக்குன்னா எங்களுக்கு வீட்டுல பணமரம் வச்சுக்கிறோம், உதுத்தா வந்து எங்களுக்கு பணம் கிடைச்சிடும் அப்படின்னு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோங்க நாங்க. நீங்க கேக்குறீங்க என்ன நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்க, வீட்டுல இருக்கிறது தான் நாங்க காட்டுறோம். அதுக்கப்புறம் நாங்க எப்படி ஓடி உழைக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், அவரு எவ்வளவு டைம் 24 மணி நேரத்துல ஒரு 1 மணி நேரம்னாச்சும் வீடியோக்கு ஸ்பெண்ட் பண்ணாதான் நாங்க உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியும். அதனால மத்த நேரம் எல்லாம் ஃப்ரீயா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க, கிடையவே நான் நைட்ல வந்து 2 மணி 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். காலையில எல்லாம் வீடியோ எடுப்பேன். உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியுது என்ன ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. பட் அப்படியெல்லாம் கிடையாது. எதுவா இருந்தாலும் ஒர்க்கு தாங்க. சரிங்களா, கஷ்டப்பட்டா மட்டும்தான் காசு பார்க்க முடியுமே தவிர சும்மா உட்கார்ந்துருந்தா காசு பார்க்க முடியாது. சரிங்களா, கஷ்டப்பட்டு உழைக்கணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கணும், சேவ் பண்ணணும்னு நினைக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு உண்டான விஷயம், குடும்ப தலைவன் தலைவிக்கு உண்டான ஒரு பொறுப்புகள். அதை நாங்க ஆண்டவரோட பைபிள்ல என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உழைக்காமல் உண்ணல் ஆகாது. உழைச்சாதான் சூப்பரா இருக்க முடியும், சாப்பிட முடியும்ன்ற மீனிங்கை விட சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்படுறோம், எங்க பிள்ளைங்களுக்காகவும் எங்களுக்காகவும் நாங்க கஷ்டப்படுறோம். கஷ்டப்படுறதுக்கு உண்டான பலன் கிடைக்குது எங்களுக்கு. கரெக்டா? ஆமா, அவ்வளவுதான். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. எங்களோட அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ், எங்களோட ஷாப்பிங், எங்களோட ஹாப்பினஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்க காட்டிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. எங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டு வாழ்த்துங்க. அவ்வளவுதான் எங்களால கேட்க முடியும். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்க கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நான் பதில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவை போடுறேன்.